ஒரு நீண்ட விமர்சனம் பண்ண விரும்பல, ஒரே வார்த்தையில சொல்றேன், படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன் உயிர் போகாது. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இப்போ டிசி படத்தோட விமர்சனம் தான் பேச போறோம். அருண் மாதேஸ்வரன் இயக்கம், இசை அனிருத், ஹீரோ லோகேஷ் கனகராஜ். படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. படம் நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். கதை பெரிய நீண்ட கதையெல்லாம் கிடையாது, ஒரு ஒரு சின்ன கதை தான். ஆனா அந்த சின்ன கதையில கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நம்மளை பரபரக்க வச்சிட்டாரு அருண் மாதேஸ்வரன். காவல்துறைக்கும் கேங்ஸ்டர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் படம். முழுக்க முழுக்க சண்டை பிரியர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். கேங்ஸ்டர் வார் தான் சொல்லும். கேங்ஸ்டருக்கும் போலீஸுக்கும் நடக்கிற ஒரு வார். இந்த கதை ஆரம்பத்தில் கஸ்தூரி ராஜா கிட்ட தான் ஆரம்பமாகுது. கடைசியா கஸ்தூரி ராஜா கிட்ட தான் படம் முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த தலைமுறை இடைவெளி, மகன் எடுக்கிற முடிவு தந்தைக்கு தவறா தெரியுது, தந்தை எடுக்காத முடிவை மகன் எடுத்ததா திரைக்கதை சொல்லுது. இதை கடந்து அப்பாவி இளைஞன் தன் மகனை படிக்க வைக்கிறதுக்காக நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வரும்போது அதை ஒரு காவல்துறை அதிகாரி பறித்து அவனை கொலையும் செய்கிறார். இங்கதான் படமே ஸ்டார்ட் ஆகுது, விறுவிறுப்பு ஆகுது. படத்தோட ஆரம்ப விறுவிறுப்பு இதுதான். அதுல தொடங்குனது கடைசி வரைக்கும் டம 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 டமன் துப்பாக்கி சத்தம் தான். உள்ளபடியே ஒரு பொழுதுபோக்கு படம்னு நம்ம சொல்ல முடியும். பெருசா கருத்து எதுவும் இல்லை. ஆனாலும் கூட அந்த 2.25 மணி நேரம் நம்மளை பாத்தீங்கன்னா பரபரக்க வச்சுறாரு. எந்த இடத்துலயும் நமக்கு ஒரு சோர்வே இல்லாத படத்தை ஸ்கிரீன் பிளே பக்கா பண்ணிருக்காரு. எடிட்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. பிரசன்னா ஜிகே என்றவர் பண்ணியிருக்கிறாரு. உள்ளபடியே ஸ்டண்ட்டு, எடிட்டிங், இதோட சேர்ந்த பிஜிஎம் மியூசிக், ஸோ நடிப்பும் பார்த்தீங்கன்னா கதாநாயகிகளா 2 பேர் வராங்க. முதல் வந்தவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. இருந்தாலும் அந்த கதையோட பெருசா ஒட்டல்னா கூட வந்தாரு, வந்த வேகத்துல போயிடுறாங்க. இரண்டாவது நடிக்கக்கூடிய கதாநாயகி ஏதோ சாமிக்கா கவின் ஏதோ வாயில வராத பேரா இருக்கு. ஆனாலும் மனசுல நிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். முதல் கதாநாயகி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே பரிமளான் போல நடிச்சவங்க. பட் பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இதுல பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாயகியா நடிக்கிறவங்க படம் முழுக்க தெரிக்க விடுறாங்க. மொத்தம் படமே அருண் மாதேஸ்வரன் தெரிக்க விடுறாருன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு படம் விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. கடைசி காட்சியில அவர் ராஜா ரிஷி பேசக்கூடிய அந்த வசனங்கள், கஸ்தூரி ராஜா பதில் சொல்லக்கூடிய வசனங்கள், இது எல்லாமே ராஜா ரிஷி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரு மனிதன் படத்துல கமலக்கண்ணன்ற ரோல்ல கோர்ட் சீன்ல நடிப்பார். கடைசியா கால் பறி போனவரா கட்டக்காலில் பேசுவார், கோர்ட்ல பேசுவார். அவர் தான் ராஜா ரிஷி. இந்த படத்துல கடைசி வசனம் அவர் பேசக்கூடிய வசனங்கள், அது கஸ்தூரி ராஜா பதில் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். கடைசி காட்சியில கூட நடிக்கிற அந்த ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் ஸ்டண்ட் நடிகர் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. முழுக்க முழுக்க போலீஸுக்கும் கேங்ஸ்டருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் படம். அதுல ஒரு கதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அந்த விறுவிறுப்பை மாறாமல் கொண்டு போறாங்க. படத்தை உள்ளபடியே நம்ம ரசிக்க முடியும் தான். ஆரம்ப முதல் காட்சி தான் நான் பார்த்தேன். முதல் காட்சி தான் பார்த்தேன். பெருசா கூட்டம் இல்லைன்னா கூட நாளைக்கெல்லாம் படம் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் சிறப்பா இதுல சொன்னா, அந்த கேரக்டர் அவர் ஒரு கேங்ஸ்டர். அந்த கேரக்டரை அவர் கரெக்டா பண்ணிடுவார். ஓவர் ஆக்டிங் பண்ணாம, ரொம்ப வந்தா காட்டிக்காம, ரொம்ப இயல்பா அந்த கேரக்டர் பொருந்துன மாதிரி நடிச்சிருக்கிறாரு.
இன்னும் கொஞ்சம் இந்த தலைமுடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அது வந்து ஏதோ யோகி பாபுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான தலைமுடி, அவ்வளோ தலைமுடி எதுக்குன்னு தெரியல. ஏன்னா முடிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு, அவர் நடிப்பே பார்க்க முடியல, முழுக்க முழுக்க முடியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி என்னதான் கேங்ஸ்டர்னா கூட இவ்வளோ முடிதான் இருக்கணும், முடிதான் கேங்ஸ்டர் கிடையாது. அப்படி பார்த்தா ஒருத்தர் முடியே இல்லாத அந்த படத்துல கேங்ஸ்டர் நடிக்கிறாரு. பல பேருக்கு முடியே இல்லை கேங்ஸ்டர் நடிக்கிறவங்க அந்த படத்துல. அதில் லோகேஷ் கனகராஜுக்கு கொஞ்சம் முடியை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா அந்த முக பாவங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். முடி தாடியோட பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நடிப்பு பார்க்க முடியல. இதுதான் ஒரு சின்ன குறை இருக்கு, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து படம் வந்து வேற லெவல். அப்படியே தெரிக்க விடுறாங்க, சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து பார்க்கும்படியா இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எங்கேயோ ஒரு வறட்சியான ஒரு இடத்துல எடுத்த மாதிரி இருக்கு. எந்த இடம்ன்றது நம்மளால அடையாளம் காண முடியல. சிலது வந்து ஹோட்டலுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க, சிலது வந்து வெளிப்புற ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வனப்பகுதியில் எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே பார்க்கலாங்க. எந்த பெருசாக எதுவும் குறையே சொல்ல முடியாது. ஏதோ குறை சொல்லணுன்றதுக்காக லோகேஷ் கனகராஜ் முடியை வந்து நான் குறை சொன்னேன், அதுவும் கூட பெரிய குறையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அவர் வந்து அந்த தாடியும் முடியை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாருன்னா அவர் முகபாவத்தை பார்த்துக்கலாம். முதல் படம் தெரிக்க விட்டுருக்குறாங்க, கண்டிப்பாக போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.